இந்த கொய்யா மரத்தில் கொஞ்சம் பெருசாக 4 இருக்குது காய் பாருங்க. எல்லாமே சாப்பிட்லாம். காயாக இருக்கும்போது இனிப்பாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் பறிக்க வேண்டியது தான். திருப்பியும் பூ வைக்கும். நம்ம நுனி இலையெல்லாம் கிள்ளி போட்டோம்னா பூ வைக்கும். தூதுவளை விதை போட்டு வந்தது. குட்டியாக இருக்கும்போது எலி சாப்பிட்டுடுது. கொஞ்சம் பெருசாக இன்னும் முள் வந்தது. அப்புறம் எலி ஒன்றும் பண்ணாது. நிறைய வந்தது குட்டியாக. இந்த பாருங்கள், அதில் கூட ஒன்று வந்துட்டு பாருங்கள். நிறைய வந்துச்சு. ஆனால் வந்து எலி சாப்பிட்றது குட்டியாக இருக்கும்போது. இப்போ இது வந்து வேறு இடத்த தொட்டி எடுத்து நடவு பண்ணது மல்லி செடி, அடுக்கு மல்லி தான். ஏன்னா நிறைய வேர் வந்துச்சு. அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம மண் போட்டு திருப்பி வைக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக வரும். இல்லைன்னா பூக்காது. பூவெல்லாம் கம்மியாயிடுச்சு. அடுக்கு மல்லி இது கனகாமரம் என்ன தெரியல, வெயில் காலத்துக்கு வர மாட்டேங்குது. இது பொட்டாக இருக்கும்போதே நான் பறிச்சிடுவேன். அடுக்கு மல்லியெல்லாம் பாருங்க, மொட்டாக இருக்கும்போதே பறித்து கட்டி வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும். எல்லாத்தையும் பறிச்சிடலாமா? நாளைக்கு இருக்கட்டும் மருந்து. ஒன்று போதுமா? இதெல்லாம் இன்றைக்கி பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு எடுத்துக்கோ, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடலாம். சரி, சப்போட்டா பறிக்கலாம். இது பறிச்சுட்டு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகட்டும். காய் நிறைய தான் இருக்குது. இதெல்லாம் பறிச்சோம்னா பழுக்காது. இதை வந்து அரிசி டப்பாவில் போட்டு வைக்கணும். வெயில் காலையிலே வெளுத்து வாங்குது. இந்த பூவெல்லாம் கொட்டுது. இதுக்கு இந்த டப்பு பத்தலை போல் இருக்குது. நம்ம தலைக்கு மேலே வளர்ந்துட்டாருங்க சப்போட்டா மரம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருப்பியும் மணலில் இதெல்லாம் மல்லி இதை திருப்பியும் நான் நட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ வச்சோம்னா ஒரு 10 கன்று கிடைக்குது. அவ்வளோதான். எல்லாமே பிழைக்காது. ஒரு 10 தான் பிழைக்கும். இது என்ன செடின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது தன்னால் வந்திருக்கு. என்ன செடின்னு தெரியல. ஆவாரம் பூவாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. செடியை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இது பிடுங்கலான்னா பிடுங்க முடியல. ரோஜா செடியில் வந்திருக்கு.